டேர் இன் கிரைஸ்ட் நீதிமொழிகள் புஸ்தகத்தை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். சாலமோன் எழுதின அந்த புஸ்தகத்தின் ஒவ்வொரு நோக்கமும் ஒவ்வொரு வசனமும் அறிவை உணர்த்துகிறதாய் இருக்கிறது. நாம் வழி தவறி போகும்போது நாம் அதிலிருந்து விடுவிக்கப்பட வேண்டும் என்ற நோக்கத்தோடு எழுதப்பட்ட புஸ்தகம்தான் நீதிமொழிகள். 5ஆம் அதிகாரத்தை தியானித்து பார்க்க போகிறோம். அதில் விபச்சார பாவத்திற்கு எதிராக, விபச்சாரம் செய்பவர்களுக்கு எதிராக கர்த்தர் ஒரு எச்சரிக்கையை சொல்லியிருக்கிறார். அதை குறித்து நாம் சில காரியங்களை பார்த்துவிட்டு நீதிமொழிகள் வாசிக்க கேட்போம். முதலாவதாக, விபச்சாரம் என்றால் என்ன? அடல்டரி என்றால் என்ன? பிறர் மனைவி அல்லது பிறர் கணவன் இவர்களை நீங்கள் இச்சிக்கும் போது, அவர்களோடு கூட கூடா நட்பு, கள்ள உறவு வைத்திருக்கும் போது, அல்லது அன்ஃபெய்த்ஃபுல்னஸ், உங்களை நம்பியிருக்கிற கம்பேனியனை நீங்கள் நம்பாமல் மற்றவரை நம்பும்போது, ஃபால்ஸ்னஸ், அவர்களுக்கு விரோதமாய் நீங்கள் காரியங்களை செய்யும்போது, டிஸ்லாயல்ட்டி, ஒரு லாயல்ட்டி இல்லாமல், உண்மை இல்லாமல் நீங்கள் உங்கள் கம்பேனியனை ஏமாத்துவது, அஃபேர், மற்றவரோடு கூட தவறான உறவை வைத்துக் கொள்வது, அது மட்டுமல்லாது உங்களை நம்பியிருக்கிற கம்பேனியனை, உங்களை நம்பியிருக்கிற உறவை, கணவனையோ அல்லது மனைவியோ நீங்கள் ஏமாற்றுகிறீர்கள். நீங்கள் அவர்களுக்கு விரோதமாய் துரோகம் செய்கிறீர்கள். அதைதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து யாத்திராகமம் 20ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தில் பார்க்கிறோம். பிறனுடைய மனைவியை இச்சையாதிருப்பையாக. இது மனைவிக்கு கணவனை இச்சையாதிருப்பையாக, கணவனுக்கு பிறனுடைய மனைவியை இச்சையாதிருப்பாயாக. பிறனுடைய வீட்டை, பொருளை, எதையும் நாம் இச்சிக்க கூடாது என்று கர்த்தர் ஒரு கட்டளையாகவே, ஒரு ரூல்ஸாகவே, ஒரு லாவாகவே அதை வைத்திருக்கிறார். உபாகமம் 5ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் இவ்வாறாய் சொல்கிறது: விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக. 21ஆவது வசனம் சொல்கிறது: பிறனுடைய மனைவியை இச்சையாதிருப்பாயாக. ஆமென். மத்தேயுவில் பார்க்கிறோம், எல்லா இடத்திலும் கர்த்தர் இதை வலியுறுத்தி கொண்டே இருக்கிறார். காரணம், நம்மை நம்பி இருக்கிற கணவனையோ மனைவியோ நாம் ஏமாற்றக்கூடாது. நம் மனதை நாம் அடக்கி ஆள்கிறவர்களாய் இருக்க வேண்டும். இச்சை என்கிற காரியம் நம் இருதயத்திற்குள் போகக்கூடாது. போகும்போது அது எல்லா துர்க்குணங்களுக்கும் துர்காரியங்களுக்கும் வழிவகுக்கிறது என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக, அதிலிருந்து நாம் விடுதலையாக வேண்டும். இல்லை என்றால் அது ஒரு சமுதாய சீரழிவை உண்டு பண்ணும் என்பதற்காகவே கர்த்தர் இந்த கட்டளைகளை, கற்பனைகளை எழுதி வைத்திருக்கிறார். வேதத்தில் கூறப்பட்ட கட்டளைகளை நாம் மீறும்போது கண்டிப்பாக அதற்கென்று வைத்திருக்கிற தண்டனைகளையும் நாம் பெற்றுக்கொள்கிறோம் என்பதை மறந்து போகாதீர்கள். மத்தேயு 5ஆம் அதிகாரம் 27-28 சொல்வது போல, நான் பூர்வ காலத்திற்கு, பழைய ஏற்பாட்டு காலத்தில் அவர்கள் ஒரு ஸ்திரீயோடையோ ஒரு விபச்சாரம் செய்தால் தான் அது பாவம், தவறு செய்தால் தான் அது பாவம். ஆனால் புதிய ஏற்பாட்டு காலத்தில் கண்களினால் இச்சையோடு கூட ஒரு பெண்ணை பார்த்தால், இல்லை ஒரு ஆணை பார்த்தால், நீங்கள் விபச்சாரம் செய்தாயிற்று என்று கர்த்தர் சொல்கிறார். ஆம் தேவ பிள்ளைகளே, இந்த பாவத்துக்கு நீங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். எந்த விதத்திலும் இந்த சபலத்துக்கு நீங்கள் இடம் கொடுத்துடக்கூடாது. கொஞ்சம் கடினத்தோடு தான் இதை நான் பேசிக்கொண்டிருக்கிறேன். இன்று அநேகர், எவ்வளோ பிரபலமான நபர்கள் எல்லாம் இதில் விழுந்து கொண்டிருக்கிறார்கள். வேதத்தில் பார்க்கும்போது சிம்சோனை பார்க்கலாம், தாவீதை பார்க்கலாம். அதே போல பீழையாம் மக்களுக்குள் விபச்சார பாவத்தை ஏற்படுத்துகிறதை பார்க்க முடிகிறது. உங்கள் உறவுக்கு, உங்களுடைய
உண்மையான உறவுக்கு, சொந்த உறவுக்கு நீங்கள் எதிர்மறையாய் செயல்படும் போது, அவர்களை விட்டு நீங்கள் விலகி செல்லும் போது, மற்றவர்களோடு கூட உங்கள் சரீரத்தை நீங்கள் பகிர்ந்து கொள்வது பாவம் என்று வேதம் சொல்லுகிறது. அதனால் வருகிற விளைவுகள், ஒருவேளை நீங்கள் தவறு செய்கிறீர்கள் என்று உங்கள் குடும்பத்தில் உள்ள நபர்கள், உங்கள் கணவன், உங்கள் பிள்ளைங்களுக்கு, இல்லை உங்கள் மனைவி, உங்கள் பிள்ளைங்களுக்கு இது தெரியும் போது அவர்கள் இருதயங்கள் நொறுக்கப்பட்டவர்களாய் வேதனையோடு கூட அவர்கள் இருப்பதை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள். அவர்கள் வழி உணர்வுகளை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். உணர்ச்சிகளை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். இரண்டாவதாக பார்க்கிறோம், நீங்கள் நல்ல பேர் எடுத்திருப்பீங்க. வேதம் சொல்கிறது, கொஞ்சம் புளிச்ச மாவு முழு மாவையும் கெடுத்து விடும். அதுபோல இந்த சின்ன பழக்கம், இந்த பாவ பழக்கம் வாழ்க்கையில் நீங்கள் சம்பாதித்து வைத்திருக்கிற எல்லா நற்பெயர்களையும் அது கெடுத்துவிடும். எச்சரிக்கையாய் இருங்க. மூன்றாவதாக, ஒருவேளை இந்த காரியம் விவாகரத்து வரைக்கும் செல்லக்கூடும். ஏன்னா அது ஒரு புனிதமான உறவு. இதில் உண்மை இல்லை, இதில் நீங்கள் துரோகம் செய்கிறீர்கள் என்றால் உங்களை நம்பி இருக்கிற கணவனோ மனைவியோ அடுத்தது இதை எனக்கு இவரோடு வாழ பிடிக்கவில்லை என்ற எண்ணத்திற்குள் அவர்கள் போகிறார்கள். அதனால் நீங்கள் இதை மிகவும் எச்சரிக்கை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். நான்காவதாக, குற்ற உணர்வு. உங்களுக்குள்ளாரையே குற்ற உணர்வு உங்களுக்குள்ளாரே. ஏன்னா வேதத்தை படிக்கிறவர்களுக்கு கர்த்தர் சொல்லியிருக்கிற ஒவ்வொரு வார்த்தையும் அது இருதயத்தை உணர்த்துகிறதா இருக்கும், அது பாவத்தை உணர்த்துகிறதா இருக்கும். உங்களுக்குள்ளாரே குற்ற உணர்வு வந்து நீங்கள் இன்னும் அதிகமாய், ஒருவேளை சிலர் இன்னும் அதிகமாய் பாவம் செய்வார்கள், இல்லை ஒரு சிலர் தங்களை தாங்களே அழித்து கொள்வார்கள். கண்ணீரோடு வேதனையோடு சிலர் நடைப்பணமாயிருப்பதை நாம் பார்த்திருக்கிறோம். அதனால் மிகவும் எச்சரிக்கையாயிருங்கள். சமுதாயம் உங்களை வெறுக்க ஆரம்பிக்கும். நீங்களும் சமுதாயத்தை விட்டு விலகி செல்கிறவர்களாய் இருப்பீர்கள். நல்ல தரமான வாழ்க்கை வாழ உங்களை நீங்கள் ஒப்புக்கொடுங்கள். நல்ல ஒரு குவாலிட்டியான வாழ்க்கை, நல்ல ஒழுக்கமான வாழ்க்கை வாழ உங்களை ஒப்புக்கொடுங்கள். ஆம் தேவ பிள்ளைகளே, உங்களை குற்றப்படுத்துவதற்காகவோ காயப்படுத்துவதற்காகவோ இதை நான் பேசவே இல்லை. பல முறை யோசித்து ஆண்டவரிடத்தில் அனுமதி வாங்கி இதை நான் பேசுகிறேன். பேசலாமா வேண்டாமா என்ற அநேக குழப்பங்கள் எனக்குள் இருந்து கொண்டே இருந்தது. ஆனாலும் போதிக்கிறவர்கள், ஆலோசனைக்காரர்கள், தீர்க்கதரிசிகள் இதை சொல்லவில்லை என்றால் இது ஒரு பெரிய பாவம் இல்லை என்று ஜனங்கள் சீர்கட்டு போய்விடுவார்கள். அதற்காகத்தான் இதை நான் உங்களோடு கூட பேசுகிறேன். உணர்ந்து கொள்ளுங்கள். இந்த பாவத்தை விட்டு வெளியே வர நீங்கள் உங்களை அர்ப்பணியுங்கள், ஒப்புக்கொடுங்கள். இதனால் உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் பாதிப்பை உண்டு பண்ணும். தேவனோடு இருக்கிற உறவில் பிளவை அது உண்டு பண்ணும். அதனால் அதிக எச்சரிக்கையாக இருங்க. ஏன்னா இவ்வளோ நாள் நாங்கள் தப்பிச்சிட்டோம் பாஸ்டர், எங்களை இது ஒன்றும் செய்யவில்லை என்று நீங்கள் ஒருவேளை உங்கள் இருதயத்தில் நினைத்தால் நீங்கள் ஏமாந்து போவீர்கள். தேவன் ஒவ்வொரு பாவத்திற்கும் தண்டனையை வைத்திருக்கிறார். இந்த தண்டனையை நீங்கள் அனுபவித்து தான் ஆக வேண்டும். அதனால் இன்றே மனம் திரும்ப உங்களை ஒப்புக்கொடுங்க. அது மட்டுமல்லாது வேதம் சொல்கிறது, என்னிடத்தில் வருகிறவனை நான் புறம்பே தள்ளுவதில்லை. நாங்கள் நீதிமான்களே அல்ல, பாவிகளை ரட்சிக்கவே கிறிஸ்து இயேசு இந்த உலகத்திற்கு வந்தார். கண்டிப்பாக உங்கள் இருதயத்தை தேவன் கரத்தில் ஒப்பு கொடுங்க. உங்கள் ஆவி, ஆத்மா, சரீரத்தை தேவன் கரத்தில் ஒப்பு கொடுத்தீர்கள் என்றால் தேவன் நிச்சயமாகவே உங்களை புதிதாய் மாற்றுவார். ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாய் ஆகிறான். பழையவைகள் ஒளிந்தன, எல்லாம் புதிதாயின. எஸ்,
புதிய காரியத்தை கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் செய்ய போகிறார். இந்த பாவத்தை விட்டு வெளியே வாங்க. இயேசுவின் நாமத்தினாலே கர்த்தர் உங்களுக்கு அந்த பலனை கொடுக்கிறார். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலன் அடைவீர்கள் என்ற வாக்கு தத்தத்தின்படி ஒரு புதிய பலன், இந்த பாவத்தை மேற்கொள்ள, இந்த அசுத்தாவின் கிரியையை மேற்கொள்ள கர்த்தர் உங்களுக்கு ஒரு புது பலனை கொடுக்கிறதை நான் பார்க்கிறேன். பிள்ளைகளை தொட்டதற்காய் நன்றி. அநேகர் மனம் மாறி இருக்கிறதே நான் உணர்த்தப்படுகிறேன். ஆவிக்குரிய வாழ்க்கையில் தேவையில்லாத பழக்கங்கள், எண்ணங்கள், சிந்தைகள், செயல்கள், இவைகளிலிருந்து கர்த்தர் முற்றிலுமாய் ஒரு விடுதலையை கர்த்தர் கட்டளையிடுகிறதை நான் பார்க்கிறேன். நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் இனி வரும் நாட்களில் சந்தோஷத்தை, சமாதானத்தை, ஆசீர்வாதங்களை, நன்மையை பெற்றுக்கொள்ள கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். God bless you. ஒருவேளை தனிப்பட்ட முறையில் இதை குறித்துதான விளக்கங்களை, இந்த பாவத்திலிருந்து விடுதலை பெற நான் விரும்புகிறேன், என்னால் முடியல பாஸ்டர், என்ன செய்யறதுன்னு தெரியல என்று நீங்கள் சொல்வீர்கள். ஆனால் என்னை தொடர்பு கொள்ளுங்கள். நான் உங்களுக்கு தகுந்த ஆலோசனைகளை கொடுத்து இந்த பாவத்தில் இருந்து உங்களை மீட்டெடுக்க விரும்புகிறேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதித்து நிறைவாய் வழிநடத்துவார். என்னுடைய மொபைல் நம்பர் 8072959858. I am Pastor and Prophet P. Benjamin Newton. I am in Trichy. ஒருவேளை என்னை நேரில் சந்திக்க நீங்கள் விரும்புவீர்களானால் என்னை நேரில் வந்து பார்க்கலாம். God bless you.